234 தொகுதிகளுக்கு இன்னைக்கு ஒரே கட்டமாக அனைத்து வேட்பாளர்களையும் அவர் அறிமுகம் செய்கிறார். ஆனால் பல முக்கியஸ்தர்கள் களமிறங்கக்கூடிய தொகுதி பற்றிய யூகம் பரவலாக இருக்கிறது. இன்னும் யூகங்கிறத தாண்டி அவங்கெல்லாம் களத்துக்கு போயிட்டாங்கிறதே பார்க்கிறோம். திரு ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் போட்டியிடுகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரு விஜயை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் தொகுதியில் களமிறங்குகிறார் அப்படிங்கிறது ஏறத்தாழ எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயமாகவே இருக்கிறது. டி நகரில் புசி ஆனந்த் அப்படின்னு ஒரு தகவல், தொகுதி மாறலாமாங்கிற கேள்வி. இப்படி திரு ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இப்படி முக்கியஸ்தர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பற்றிய புரிதல் இருக்கிறது. இதில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிற சாலமன், இந்த எதிர்பார்ப்பு ஒட்டியே இருக்குதா? இன்னைக்கு புதிய சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கலாமா அறிவிப்பு வரும்பொழுது? தமிழக வெற்றி கழகத்துல போட்டியிடக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் பட்டியலை இன்று தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இந்த நட்சத்திர விடுதியில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில அறிவிக்கிறார். குறிப்பாக 11 மணி அளவுல அவர் வருகை தருகிறார். வீட்டிலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். இதனால இந்த நட்சத்திர விடுதி முழுவதுமே போலீசார் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக இந்த பாதுகாப்பு பணியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கம் மற்றும் கீழ்ப்பாக்கம் போலீசார் என மொத்தம் 150க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் 70க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இது ஒரு முக்கியமான சாலை, அதாவது இந்த நுங்கம்பாக்கம் சாலை என்பது மிகவும் முக்கியமான சாலை. இதனால இது ஏற்கனவே ஒரு வழி பாதையாக இருப்பதால இங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் இதன் விளைவு நுங்கம்பாக்கம், அதாவது ஜெமினி பிளைஓவர் வரையிலும் அதே போல பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரையிலும் பிரதிபலிக்கும் என்பதால இதனை போலீசார், போக்குவரத்து போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். அதனுடைய வாகனம், அதாவது நட்சத்திர விடுதிக்கு வரக்கூடிய இந்த தாவேகாவோட அந்த வேட்பாளராக கலந்து கொள்ளக்கூடிய வாகனம் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. இதனால இந்த நட்சத்திர விடுதியில மொத்தம் 200 கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே நிற்க வைக்க முடியும் என்பதால 200 கார்களை நிற்க வைப்பதற்காக உள்ளே வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற கார்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்பானி சென்டர் என்ற இடத்துல போலீசார் ஏற்பாடு செய்து அங்கு பார்க்கிங் செய்வதற்காக வசதிகளை செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்க வரக்கூடிய, அதாவது தாவேகா ஆதரவாளர்கள் இந்த நட்சத்திர விடுதியில கலந்து கொள்வர் மொத்தம் 500 நபர்கள் மட்டுமே வர வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் அதிகாரி தரப்புல ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தான் இந்த கடிதம் பெறப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால 500 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும்படி இங்கு போலீசார் அதற்குரிய ஏற்பாடுகளை மட்டுமே செய்திருக்கிறார்கள். அதன் மேலே வந்தால் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நீலாங்கரை வீட்டிலிருந்து தாவேகா தலைவர் விஜய் புறப்பட்டு அவர் வர உள்ளார் நட்சத்திர விடுதிக்கு. இதனால இங்க சுற்றிலும் முழுவதுமாக தாவேகா தொண்டர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் அறிவிக்கப்பட்டபடி இந்த பெரம்பூர் தொகுதியில் தான் நிற்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, சில ஸ்டார் வேட்பாளர்கள் பற்றிய பிரிசம்ஷன் இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று தெரிகிறது. அதே போல திரு ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் களமிறங்குகிறார். எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் களமிறங்குகிறார். இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளர்களுடைய விவரங்கள், யார் அதிகமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரிசம்ஷன் இருக்கிறது. நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் அவர் வந்து கொண்டிருக்க, அவர் எதை வேண்டான்னு சொன்னாரோ அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள்லாம் துள்ளுந்தில் 2 வீலரில் கூடவே பிரயாணித்து செல்ஃபியெல்லாம் எடுத்து வரதையும் நம்ம பார்க்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணையவும். இன் சம் டைம் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலில் தான் இந்த வேட்பாளர் அறிமுகம் நடைபெறுகிறது. அங்கே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதையும் பார்க்கின்றோம். இதே போல் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்றெல்லாம் கட்டுப்பாடுகளை நம்ம பார்க்கின்றோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.